Good morning students. இன்னைக்கு நம்ம third class பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திருந்தோம். அதுல அதோட கண்டினியூஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் 1.9 இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நீங்கள் போட்டிருந்துருக்கீங்க. அதோட எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் போடாதவங்க அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. வெரிஃபை AB whole inverse is equal to B inverse A inverse. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி முன்னாலே வந்திருக்கும். ஸோ இது இப்போ வெரிஃபை பண்ணணும். வித் A is equal to 0, -3, 1, 4. B is equal to -2, -3, 0, -1. ஸோ இதை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு ரெண்டு எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் LHS. LHSல we have to prove AB the whole inverse equal to B inverse A inverse. லெஃப்ட் சைடில் AB whole inverse முதல் டெரிவ் பண்ணிக்குவோம். டெரிவ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடை டெரிவ் பண்ணுவோம். ரெண்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்குவோம் ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ AB whole inverse எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் we need AB. ஏன்னா AB whole inverseக்கு முதல் AB வேணும். அப்போ ABயை மல்டிப்ளை பண்ணணும். A மேட்ரிக்ஸ் 0, -3, 1, 4. B -2, -3, 0, -1. 2 by 2 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்க. 0 × -2 0, -3 × 0 0, அப்போ 0 + 0. செகண்ட் எலிமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 0 × -3 0, -3 × -1 +3. Second row first column. 1 × -2 -2, 4 × 0 0. Second row second column. 1 × -3 -3, 4 × -1 -4, which is equal to 0, 0 + 3 3, -2, -7. So this is our AB. So இப்போ AB find out பண்ணிட்டோம். AB whole inverse வேணும் அப்படின்னா we know the formula. AB whole inverse is equal to 1 by determinant of AB into adjoint AB. So இந்த formula ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. இந்த formula Aக்கான inverse find out பண்ணுறதுக்கு இங்கே நம்ம AB inverseக்கான formula எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன வேணும்னா AB ரெடியாக இருக்குது. டிட்டர்மினன்ட் AB வேணும். அது நீங்கள் நான் ஜீரோவாக இருந்தால் தான் AB இன்வெர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் ஜீரோவான்னு செக் பண்ணுறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 0, 3, -2, -7 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் இல்லையா? 0 × -7 0, ஆஸ் பர் ஃபார்முலா -2 × 3 -6, இங்கே +6 ஆகிடும். தட் இஸ் 6, which is not equal to 0 அப்படிங்கனால AB whole inverse exist. AB whole inverse நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ adjoint AB வேணும். adjoint of AB. adjoint AB is equal to ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? AB ஓட adjoint இந்த diagonal எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். -7 0. ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். -3 + 2. adjoint of AB கிடைச்சிச்சு. இப்போ AB whole inverse is equal to 1 by determinant of AB. Determinant of AB value is 6 into adjoint of AB. Adjoint AB -7, -3, 2, 0. Equation number 1. LHS find out பண்ணிட்டோம். இப்போ next RHS. B inverse, A inverse. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? B inverse find out பண்ணிக்கலாமா? B inverse find out பண்ணுறதுக்கு ஃபார்முலா B inverse equal to 1 by determinant of B into adjoint B. அப்போ determinant of B வேணும், adjoint B வேணும். First we find determinant of B. Determinant of B is equal to determinant of -2, -3,
0 minus 1, which is equal to minus 2 into minus 1, 2. As for formula minus 0 into minus 3, 0, which is equal to, it is not equal to 0, B inverse exists. Not equal to 0 varandha B inverse nama find out panna mudiyum. Next we need adjoint B. Adjoint B is equal to shortcut method. B la இந்த ரெண்டு எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணுங்க, -1 -2. அந்த ரெண்டு எலிமெண்ட்க்கு சைன் சேஞ்ச் பண்ணுங்க, 0 plus 3. This is adjoint of B. Therefore B inverse equal to, as per formula, 1 by determinant of B is 2. Adjoint of B -1 3 0 -2. This is our B inverse. இப்போ எப்படி B inverse find out பண்ணும்போது அதே மாதிரி A inverse find out பண்ண போறோம். A inverse formula, A inverse is equal to 1 by determinant of A into adjoint A, which is equal to, first determinant of A வேணும் இல்லையா, determinant of A is equal to 0 minus 3 1 4, which is equal to 0 as per formula minus 1 into minus 3 plus 3, which is equal to 3, which is not equal to 0. Therefore A inverse exists. A inverse exists. A inverse exists கிடைச்சிருச்சா? இப்போ adjoint of A. Adjoint of A is equal to, shortcut method தெரியும்ல adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், 4 0. இங்க சைன் சேஞ்ச் பண்ணோம், -1 plus 3. This is adjoint of A. Therefore A inverse is equal to 1 by 3 into adjoint 4 3 -1 0. So இப்போ A inverse B inverse ரெடியா இருக்கு. RHS க்கு B inverse into A inverse வேணும். So அது ரெண்டோட ப்ராடக்ட் பண்ணிடுவோம். B inverse A inverse is equal to B inverse 1 by 2 -1 3 0 -2. A inverse 1 by 3 into 4 3 -1 0, 4 3 -1 0, which is equal to, multiply பண்ணிடுவோம் numbers, 1 by 2 into 1 by 3 1 by 6, -1 3 0 -2 into 4 3 -1 0, which is equal to 1 by 6. இப்போ 2 by 2 matrix உடைய multiplication, first row first column, -1 into 4 -4, 3 into -1 -3, first row second column, -1 into 3 -3, 3 into 0 plus 0, second row first column, 0 into 4 0, -2 into -1 minus plus 2, second row second column, 0 into 3 0, -2 into 0 0, finally 1 by 6 into -7 -3 2 0, equation number 2. One check பண்ணிடலாமா? Where is 1? AB whole inverse equal to 1 by 6 -7 -3 2 0. The same 1 by 6 -7 -3 2 0. From 1 and 2, AB whole inverse is equal to B inverse A inverse. Hence proved. இப்போ இதே மாதிரி ப்ராப்ளம் எக்ஸசைஸில் 1.1ல 7, எக்ஸசைஸ் 1.1ல 7th ப்ராப்ளம் இதே மாடலில் இருக்கும். நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க, இன்னும் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் 1.1ல 5th ப்ராப்ளம். இஃப் A is equal to 1 by 9 -8 1 4 4 4 7 1 -8 4. Prove that A inverse equal to A transpose. ஆக்சுவலாக இது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம A inverse கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் A transpose ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இது வேற ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன்
A inverse is equal to A transpose. இப்போ என்ன பண்ணலாம்னா multiply by A on both sides. ரெண்டு சைடும் A ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். A inverse is equal to A transpose. இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு A ஆல போத் சைடு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்படி மல்டிப்ளை பண்ணனால என்ன சார் யூஸ், இங்கே A inverse we know the property A inverse ஒரு மேட்ரிக்ஸும் அதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி வரும் அப்படின்னு தெரியும். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ A inverse equal to identity is equal to A transpose. அதாவது we have to prove A transpose is equal to I. இங்கே நம்ம A inverse is equal to A transpose அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக A transpose equal to Iன்னு ப்ரூவ் பண்ணாலே போதும். சரி, இப்போ நம்ம என்னென்ன வேணும், இதுக்கு A inverse வேணும், ஆனால் இங்கே A inverse தேவையில்லை, நமக்கு A transpose இருந்தாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் we find A transpose. A transpose is equal to 1 by 9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4 transpose. இப்போ இந்த டிரான்ஸ்போஸில் இங்கே ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஸ்கேலார் எந்த விதத்திலும் சேஞ்ச் ஆகாது. இந்த டிரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் தானே தவிர இந்த ஸ்கேலார் கிடையாது. அதனால் இதுக்கு மட்டும் நீங்கள் டிரான்ஸ்போஸ் போட்டால் போதும். 1 by 9 into minus 8 first row 1 4 second row 4 4 7 third row 1 minus 8 4. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. இப்போ A transpose equal to I அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். A transpose A transpose is equal to what is A? 1 by 9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4. A transpose 1 by 9 into transpose value minus 8 4 1 1 4 minus 8 4 7 4. 3 by 3 matrix உடைய multiplication. இப்போ இங்கே இருக்க ஸ்கேலார் 1 by 9 into 1 by 9 1 by 81 1 by 81. இப்போ இருக்கிற ரிமைன் இருக்க ரெண்டு மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் minus 8 into minus 8 8 8s are 64 minus 8 into minus 8 plus 64 1 into 1 plus 1 4 into 4 plus 16. ஃபர்ஸ்ட் இது முடிச்சிட்டோமா, அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் minus 8 into 4 minus 32 1 into 4 plus 4 4 into 7 28. செகண்ட் எலிமெண்ட் முடிச்சிட்டோமா. தேர்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் minus 8 into 1 minus 8 1 into minus 8 minus 8 4 into 4 plus 16. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 3 எலிமெண்ட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம ப்ராக்கெட் போட்டுக்குவோம், ஏன்னா நமக்கு எலிமெண்ட்ஸில் ப்ளஸ் மைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராக்கெட் போட்டுடுவோம். ஸோ இப்போது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 8s are minus 32, ஏன்னா இங்கே 4 அங்கே minus 8 4 into 1 plus 4 7 into 4 28. Second row second column 4 4s are 16 4 4s are 16 7 7s are 49. Second row third column 4 into 1 4 4 into 8 minus 32 7 into 4 28. Next third row first column 1 into minus 8 minus 8 minus 8 into 1 minus 8 4 into 4 16. Next element first row second column 1 into 4 4 minus 32 4 7s are 28. Third row third column 1 into 1 1 minus 8 to minus 8 plus 64 4 into 4 16. இப்போ எலிமெண்டெல்லாம் ஆட் பண்ணலாமா 1 by 81.
64 plus 16 80, 80 plus 1 81. இங்கே minus 32 plus நம்பர் ரெண்டு ஆட் பண்ணுவோம். 20 80யும் 4 ஆட் பண்ணிங்கன்னா 32 plus 32 minus 32 0. நெக்ஸ்ட் minus 8 minus 8 minus 16 minus 16 plus 16 ஆட் பண்ணிங்கன்னா 0. நெக்ஸ்ட் 20 80யும் 4 ஆட் பண்ணிங்கன்னா 32 plus 32 minus 32 0. 16 plus 16 plus 49 81. minus 32 பாசிட்டிவ் நம்பர் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா plus 32 0. minus 8 minus 8 minus 16 plus 16 0. 28 plus 4 32, 32 minus 32 0. 64 plus 16 80, 80 plus 1 81, which is equal to இந்த 81 நீங்கள் காமனாக எடுக்கலாம், இல்லை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறதா இமேஜின் பண்ணிங்கன்னா இந்த 81க்கு இந்த 81 கேன்சல் ஆகிடும் 1. இங்கே 0 மல்டிப்ளை பண்ணும்போது 0 0. அடுத்த செகண்ட் ரோக்கு வாங்க. 0 by 81 0, 81 by 81 1, 81 by 81 into 0 0, 1 by 81 into 0 0, 1 by 81 into 0 0, 1 by 81 into 81 1. ஏன்னா 81 by 81 1 வந்துடும். This is our identity matrix of order 3. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? A transpose A transpose equal to I3. ஆனால் hence proven சொல்லி நீங்கள் இதில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராப்ளம் எதில் கொடுத்தாங்களோ அதில் தான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா A inverse equal to A transpose அப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம அதுக்கு பதிலாக தான் இங்கே ஷார்ட்கட் நம்ம எடுத்துட்டோம். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே விடக்கூடாது. ஃபைனல் ஆன்சரில் என்ன எடுத்துருக்கணும்னா therefore A inverse is equal to A transpose, hence proved. என்ன கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நமக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம ஷார்ட்கட்டில் ஒர்க் அவுட் பண்ணோம். பட் ஃபைனல் ஆன்சர் அவங்க என்ன ப்ரூவ் பண்ண கேட்டிருந்தாங்களோ அதை தான் நீங்கள் அங்கே ஆன்சர் எழுதணும். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அதை எழுதிடுங்க. விச் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1ல் 12th ப்ராப்ளம். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A ஃபார் விச் A into 5 3 minus 1 minus 2 is equal to 14 7 7 7. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த A ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளமில் A மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A பக்கத்தில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது 2/2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு another 2/2 மேட்ரிக்ஸ். இப்போ A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இது சாதாரண அல்ஜிப்ராவாக இருந்தால் A மட்டும் வேணும்னா இந்த மேட்ரிக்ஸை இங்கே கீழே கொண்டாந்து டிவைட் பண்ணியிருக்கணும். ஆனால் மேட்ரிக்ஸில் டிவிஷன் வந்து நாட் அலவுட். நீங்கள் ரெண்டு மேட்ரிக்ஸை டிவிஷன் பண்ண முடியாது. அதனால நம்ம வேற ஒரு கான்செப்டில் தான் இதை திங்க் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் நம்ம நேம் கொடுக்க போகிறோம். லெட் சொல்யூஷன் லெட் B is equal to B அப்படின்னு கொடுத்துருவோம். 5 3 minus 1 minus 2. இது மேட்ரிக்ஸ் B. இன்னொரு அனதர் மேட்ரிக்ஸ் 14 7 7 7. So the given problem is in the form of AB is equal to C. AB is equal to C. ஆனால் நமக்கு வேணும் A யோட வேல்யூ. ஸோ இப்போ A ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இந்த A மட்டும் வரணும்னா இந்த B கொண்டாந்து டிவைட் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்காக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பண்ண போகிறோம். என்னென்னா ரெண்டு சைடும் நீங்கள் இந்த பக்கம் B வரக்கூடாது. அப்போ B வரக்கூடாதுன்னா இது பக்கத்தில் B இன்வர்ஸ் வந்துச்சுன்னா ஐடென்டிட்டியாக மாறிடும். ஸோ அதனால் multiply by B inverse on both sides. ரெண்டு சைடும் B inverse மல்டிப்ளை பண்ணுங்க. A B B inverse is equal to C into B inverse. அதாவது ரைட் சைடில் B inverse மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ரைட் சைடில் தான் B inverse மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் இதில் ரைட் சைடும் அங்கே லெஃப்ட் சைடும் பண்ணக்கூடாது. ரெண்டு சைடுமே நான் ரைட் சைடில் தான் B inverse மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் A B inverse. What is B inverse? B inverse is equal to identity. So I is equal to C B inverse. எந்த மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப அதே மேட்ரிக்ஸ் தான் வரும்னு ரூல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தட் இஸ் A is equal to C B inverse. We got idea. A is equal to C B inverse. அப்போ A வேணும்னா நமக்கு B inverse வேணும். அப்போ B inverse இங்கே B இருக்கேன். Bலேருந்து B inverse தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியுமே. B inverse ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு ஃபார்முலா B inverse is equal to 1 by determinant of B into adjoint of B.
So என்ன பண்ணுவோம், first we need determinant of b. Determinant of b is 5, 3, minus 1, minus 2, which is equal to 5 2s are 10. Here minus 2, 5 into minus 2 is minus 10 minus 1 into 3 minus 3. Already formula ஒரு minus இருக்கனால இந்த minus 3 இங்க plus 3 ஆ மாறிடும். The answer is minus 7, which is not equal to 0. B inverse exists. இப்போ B inverse கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு adjoint B வேணும் இல்லையா, இதை ஃபைண்ட் அவுட் பண்ண adjoint B. Adjoint B is equal to adjoint B க்கு ஷார்ட்கட் மெத்தட், இங்க இருக்க ரெண்டு எலிமெண்ட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். minus 2 plus 5. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் சைன் சேஞ்ச் பண்ணணும். minus 3 plus 1. This is adjoint B. So B inverse is equal to 1 by determinant of B minus 7, which is equal to B minus 7 into adjoint of B minus 2 minus 3 1 5. B inverse ready. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோமே, என்ன ஃபார்முலா அது? A is equal to C B inverse. A is equal to C. What is C? 14 7 7 7. B inverse 1 by minus 7 into minus 2 minus 3 1 5. இப்போ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஏன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ், நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ஏல மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருக்குது. ஸோ ஈஸியாக என்ன பண்ண போகிறோம்னா, we take 1 7 outside 2 times. ஏன்னா இங்கே 2 times 7 இருக்கும், இங்கே 1 time, இங்கே 1 time 1 time இன்ட்டு இங்கே இருக்கிற மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. 1 by 7 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, minus 1 into 1 minus 1, minus 1 into 5 minus 5. ஸோ எதுக்காக இந்த 7 எடுத்தோம்? இந்த 7ஐயும் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 1 1 1 into 2 3 minus 1 minus 5. மல்டிப்ளிகேஷன் 2 by 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, 2 into 2 4, 1 into minus 1 minus 1. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். 2 into 3 6, 1 into minus 5 minus 5, 1 into 2 2, 1 into minus 1 minus 1, second row second column. 1 into 3 3, 1 into minus 5 minus 5, which is equal to 4 minus 1 3, 6 minus 5 1, 2 minus 1 1, 3 minus 5 minus 2, which is our A. Therefore A is equal to 3 1 1 minus 2, which is our answer. ஸோ இங்கே எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக இதை கொண்டு வந்துடும். ஆர்டினரியாக மேட்ரிக்ஸை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.